யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தையிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் ஒன்றரை பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி பற்றிய தெளிவான தகவலை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் போனீங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் போனீங்கள் அப்படின்னு சொன்னால், இடதுகை பக்கமாக இருக்கிற முதலாவது காணி துண்டு தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி துண்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 11 அடி பாதை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை இருக்குது இந்த காணிக்கு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை 2 காணிகளுக்கு பொதுவான பாதை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேராக பார்த்து கொண்டிருக்கிறது 2 காணிகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இடது பக்கம் இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த காணிக்கு போகிற பாதை, அந்த காணி விற்பனைக்காக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எல்லையிடப்பட்ட காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி தற்பொழுது துப்புரவு செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரை பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. வடக்கு வாசல் வீட்டுக்குரிய குழாக்கிணறு இந்த காணிக்கு அடிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த காணிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது காணியில் வளர்ந்திருக்கிற புல்லுகள் துப்புரவாக்கப்பட்டு ஒரு இடமாக குவிக்கப்பட்டிருக்குது. இந்த காணி பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோண்டாவில் பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோண்டாவில் சந்தையிலிருந்து வடக்கு பக்கமாக போனோம், அதாவது உரும்புராய் சந்தி பக்கமாக போனோம் அப்படின்னு சொன்னால், கோண்டாவில் சந்தையிலிருந்து 300 மீட்டர், அதாவது கோண்டாவில் டிப்போக்கும் கோண்டாவில் சந்தைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது. அந்த பிரதான வீதியிலிருந்து 300 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால், இடதுகை பக்கம் இருக்கிற கிளை வீதியில் 100 மீட்டர், அதாவது மொத்தமாக கோண்டாவில் சந்தையிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பின்பக்கம் மட்டும்தான் மதில் கிடக்குது, மற்ற பக்கம் ஒரு பக்கம் நீல தகரம் அடிக்கப்பட்டிருக்குது, மற்ற பக்கம் வேலி கிடக்குது, மற்ற பக்கம் எல்லையிடப்பட்டிருக்குது. மொத்தம் 4 பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் மதில் கிடக்குது. மற்ற பகுதிகள் வேலி அடைக்கப்பட்டும் தகரம் அடைக்கப்பட்டும் கிடக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஒன்றரை பரப்பு காணிக்கு எந்த விதமான கட்டிடங்களுமே இல்லை, வறுமையான காணியாகத்தான் இந்த ஒன்றரை பரப்பு காணி இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்கு வடக்கு வாசலுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குழாய் கிணறு நிலையம் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த காணி ஒன்றரை பரப்புக்கு உரிமையாளர் சொல்கிற விலை, ஒன்றரை பரப்புக்கும் சேர்த்து சொல்கிற விலை 1,40,00,000 சொல்கிறாங்க. இந்த உரிமையாளரோட நீங்கள் நேரடியாக பேசி இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளர் தற்பொழுது புலம்பெயர் தேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்து நிற்கிற காரணத்தினால இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே அவர் விடுமுறையில் யாழ்ப்பாணத்தில் நிற்பார். நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் உடனடியாகவே உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை பார்த்து நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். இந்த ஒன்றரை பரப்பு காணிக்கு மொத்தமாக, அதாவது அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 1,40,00,000 சொல்கிறார். முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பர், அதாவது மேலே இருக்கிற நம்பர் சாதாரண தொலைபேசி இலக்கம், நார்மல் நம்பர் ஸ்ரீலங்கா நம்பர், கீழே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கூடையும் தொடர்பு கொள்ள முடியும். உரிமையாளரோட நேரடியாக பேசி இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் சந்தையிலிருந்து பிரதான வீதியில் 300 மீட்டரும் கிளை வீதியில் 100 மீட்டரும் ஆக மொத்தம் கோண்டாவில் சந்தையிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த காணியை வாங்குறதுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்ட தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளே போய் ஒருக்கா பாருங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டு கிடக்குது. யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது. இந்த யூடியூப் தளத்தில் 3 விதமான வீடியோக்கள் போட்டு கிடக்குது. ஒன்று நேரடியாக உரிமையாளர் கூடாக விற்க விடுற காணிகள் வீடுகள், அதே மாதிரி திரகர கூடாக விற்க விடுற காணிகள் வீடுகள், அதே நேரம் ரியல் எஸ்டேட் கூடாக விற்க விடுற காணிகள் வீடுகள், 3 வகைப்பட்ட விளம்பரங்களும் இந்த யூடியூப் தளத்தில் போட்டு கிடக்குது. இந்த யூடியூப் தளத்துக்கு ஒரு கப்பை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் தளம் பயனுடையதாக இருக்கும். ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த யூடியூப் தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான்.
இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அது நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கூடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இது அறிவித்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோவிலும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான தகவலை தந்துடன் மீண்டும் நல்லொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.